ஒரு 4 வீடியோவில் ஏஐ வச்சு நான் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணேன், ஏஐ வச்சு நான் ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகாது. எப்போவுமே நம்மளோட பிரெயின் வந்து நெகட்டிவ்க்கு வந்து எப்போவுமே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண தான் போகிறோம். அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதாவது ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தராங்க. அப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை ஏஐ வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு கம்பெனியே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஃபியூச்சர் ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஏஐ வச்சு கோட் பண்ணுவீங்க, ஏஐ வச்சு ஒரு ப்ராசஸை பண்ணுவீங்க. ஆனால் சரி, ஏஐ பற்றி இவ்வளோ பேசிட்டோம், அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கொஷன் உங்களுக்கு இப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ எந்த டெக்னாலஜியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போது நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு பெரிய தலைவலியே காத்துக்கிட்டு இருக்கு. யாருக்குன்னா ஐடிக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினச்சி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு. அப்படி என்ன தலைவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் ஏஐ வந்துருச்சு, ஏஐ வந்ததுனால என்ன ஜாப் விட்டு தூக்கிட்டாங்க, ஏஐ வந்ததுனால என்னோட ஜாப் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு, ஏஐ வந்ததுனால என்னால் ஐடிக்குள்ளே போக முடியல இப்படின்னு போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதோட ஆக்சுவல் ரியாலிட்டி தான் என்ன? ஏஐ வந்ததுனால நம்மளோட ஜாப் எல்லாம் போயிடுமா, ஐடின்னு ஒன்று இல்லாமலே போய்டும்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஏஐ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏஐ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது உள்ளே எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம யோசிக்கவும் செய்வோம். இப்போ நீங்கள் ஒரு 4 வீடியோ பார்க்குறீங்க. அதில் ஒரு 4 வீடியோவில் ஏஐ வச்சு நான் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணேன், ஏஐ வச்சு நான் ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகாது. எப்போவுமே நம்மளோட பிரெயின் வந்து நெகட்டிவ்க்கு வந்து எப்போவுமே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெகட்டிவ் எது இருக்கோ அதை தான் அதிகமாக எடுத்து யோசிக்க ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் ஏஐ வந்ததுனால என்னால் ஜாப் போக முடியல, ஏஐ தெரிஞ்சால் தான் ஜாப் எடுப்பேன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏஐ வந்ததுனால 5 பேர் இருந்த இடத்துல ஒருத்தர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பிரெயின் என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாலையும் ஏஐ தெரியாமல் ஜாப்குள்ளே போக முடியாதா, ஏஐ தெரிஞ்சாலுமே அங்கே 5 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு தான் வேலைனா அந்த ஒருத்தர் நானாக இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நம்ம அந்த பக்கமே போகாமல் இருந்துருவோம். அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது இப்போ உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண தான் போகிறோம். அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதாவது ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தராங்க. அப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை ஏஐ வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு கம்பெனியே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கம்பெனியை ரன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாகவே மாற முடியுன்ற சிச்சுவேஷன் தான் இப்போ மாறப்போகுது. அப்போது எல்லாருமே கம்பெனிஸை ரன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அங்கே தான் இங்கே ஒரு செக் நமக்கு இருக்குது. என்னென்னா, ஏஐ தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நமக்கு கோடிங் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வேணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வேணும். அப்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி அதில் பிஸ்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
ஒரு ஏஐ வந்துருச்சு. அதோட ரியல் ட்ரூத் என்ன? இப்போ எப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது நமக்கு கம்ப்யூட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மேத்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப் வந்துச்சு. இல்ல கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்துருச்சு. அதில கால்குலேஷன்ஸ பண்ணதுனால டீச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனே இல்லாம போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. டீச்சர்ஸ் இருந்தாங்க. கால்குலேஷன் ஈஸி ஆயிடுச்சு இப்போ நமக்கு. ஓகேவா? அதே மாரி இன்னொன்னும் இருக்கு. இப்போ கூகுள் அப்படின்னு ஒண்ணு வந்தப்போ எல்லாருமே பயந்தாங்க. கூகுள் வந்துருச்சு. இனிமே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனே இல்லாம போயிடுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சாங்க. ஏன்னா கூகுள்ல போய் கேட்டா எல்லா ஆன்சர்ஸும் அங்கேயே கிடைச்சிடுது. அப்போ யாரும் டீச்சர்ஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்லி தர்றதுக்கே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் நடக்கலல்ல. இன்னுமே ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்க ஏதாச்சும் ஒண்ணு வருது புதுசா அப்படின்னா, அப்போ பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர்றது காமன். கூகுள் வந்தப்போமே எல்லாருமே பயந்தாங்க. டீச்சர்ஸுமே பயந்தாங்க. நம்மளோட ப்ரொஃபஷன் இல்லாம போயிடுமா அப்படின்னு. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கல. ஏன்னா, அது நம்மளோட வேலைய ஈஸியாக்க தான் வருதே தவிர, அதாவது இங்க எவால்யூவேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியா நடக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் மாறுது தவிர, அந்த ப்ராசஸே இல்லாம போயிடாது. இங்க தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பயத்த தான் நம்ம போக்கணும். நான் ஏன் இந்த இடத்துல பயத்த போக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு வாட்டி எவால்யூவேஷன் நடக்கும்போதும், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒண்ணு எவால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, .com பபிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் ஆச்சு. இது எல்லாமே பபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. பபிள்னா என்ன? குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கும். அது இதுக்கு மேல டெவலப் ஆச்சுன்னா ஒண்ணு வெடிஞ்சிடும். இல்லன்னா அது அப்படியே பறந்து போயிடும். அப்படிங்கிறது இந்த பபிள் கான்செப்ட் கரெக்ட்டா? அதே மாரி எல்லா இடத்துலயும் பபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு .com பபிள் அப்படின்னு வந்தது. .com பபிள்னா என்னன்னா, இன்டர்நெட் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லா சர்வீசஸும் போயிடும். எல்லாமே இன்டர்நெட்டா மாறிடும். கடைங்கன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்போ சூப்பர் மார்க்கெட் இருக்காது, ட்ரெஸ் கடை இருக்காது அப்படிங்கிறது எல்லாரும் பயந்தாங்க. ஆனா நம்ம அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே தவிர, எக்ஸாம்பிளுக்கு கூகுள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அமேசான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி சர்வீசஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கே தவிர, நீங்க நேர்ல போய் துணி கடையில போய் ட்ரெஸ் எடுக்காம இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேர்ல போய் பொருள்லாம் வாங்காம இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த பபிள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்ல. இது எப்பயாவது ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பத்தி தான் பயம் இப்போ எல்லாருக்குமே. அப்போ ஏஐயும் ஏதாச்சும் டெவலப் ஆகிட்டே போகிற ஸ்டேஜில் நடுவில் இந்த ஏஐன்னு ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறத நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஏஐ பபிள் அப்படிங்கிற கான்செப்ட். பட் இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஃப்யூச்சர் ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஏஐ வச்சு கோட் பண்ணுவீங்க. ஏஐ வச்சு ஒரு ப்ராசஸை பண்ணுவீங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு அந்த ஏஐ கிட்ட எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வெப்சைட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுடுறீங்க. அதுவும் ஒரு வெப்சைட்டை பண்ணிடும். ஆனால் அந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வெப்சைட்டாக இருக்கா? உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா? நீங்கள் அதை எதிர்பார்த்த மாதிரி அந்த வெப்சைட்டில் இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதில் இருக்கா? அப்படின்லாம் நமக்கு செக் பண்ண தெரியாது. ஏன்? நமக்கு வெப்சைட்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது என்னதான் இங்கே ஏஐ வருது, அந்த ஏஐ வச்சு நான் வெப்சைட் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும், அந்த வெப்சைட்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த காம்போனன்ட் எங்கே வரணும், அந்த காம்போனன்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெவலப்பர் உட்காந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ டெவலப்பர் தானே தரணும், நான் தரணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே என்ன சொன்னேன், நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவே மாறலான்னு சொன்னேன்ல. இப்போ நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனியாக மாறுறீங்கன்னாலும், நீங்கள் ஏஐ வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அந்த ஏஐ வச்சியுமே ஃபுல் வெப்சைட்டை ரன் பண்ணி முடிக்க முடியாது. அப்போது நீங்கள் என்ன தான் ஏஐ வச்சு அந்த வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாமல் அந்த அப்ளிகேஷனை நம்மளால் முடிக்க முடியாது. உங்களால் ஆரம்பிக்க முடியும். நீங்களே நிறையவே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வெப்சைட் வந்து இந்த ஒரு ஏஐயில் போயிட்டு நீங்கள் என்ன வெப்சைட் வேணும்னு சொன்னால் போதும், வெப்சைட் கிரியேட் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே ட்ரையும் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஏஐக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு வெப்சைட்டை கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. அதை எப்படி ரன் பண்ணி பார்க்கணும் நமக்கு தெரியாது. அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது தெரியாது. அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியாது. அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன தான் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஏஐ வச்சுனாலும் அடுத்த ஸ்டெப் என்ன தெரியாது. அப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோன்னா அது ஏஐ வச்சு சிம்பிளாக பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அதோட ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பண்ணணும், மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் ஏஐ வச்சு நம்மளால் பண்ண முடியும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸும் சிம்பிளிஃபைடாக ஒர்க் ஆக போதே தவிர ரீப்ளேஸ் ஆக போகிறது கிடையாது. இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி,
ஏஐ பற்றி இவ்வளோ பேசிட்டோம். அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கொஷன் உங்களுக்கு இப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ எந்த டெக்னாலஜியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன தான் ஏஐ இருந்தாலும் நம்ம 10 டெக்னாலஜிலையும் போய் கால் வச்சோம் அப்படின்னா, நமக்கு எதுவுமே கரெக்டாக வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த டெக்னாலஜி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதுக்கான பேசிக்ஸை என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். அதில் லாஜிக்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். ஸோ லாஜிக்ஸ் பில்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ப்ராசஸே. நீங்கள் என்ன தான் ஏஐ யூஸ் பண்ணாலும் அதில் என்ன லாஜிக் வரணும், எங்கேருந்து அது டேட்டாவை எங்கே அனுப்பணும், எங்கேருந்து டேட்டாவை எங்கே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக்ஸ் நீங்கள் தான் பில்ட் பண்ணி ஆகணும். ஏஐ ஆட்டோமேட்டிக்காலாம் பண்ணாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் அது பண்ணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணாது. நம்ம தான் சொல்லணும் எங்கேருந்து இது கனெக்ட் பண்ணணும்னு. ஸோ லாஜிக் பில்டிங் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பில் ஏஐ டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ChatGPT, Copilot இருக்குது, அதுக்கப்புறம் Claude இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட டெக்னாலஜியை வச்சு ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ஏஐ வச்சு நான் இந்த ப்ராஜெக்டை ப்ராஜெக்ட் பண்ணணும், ஆனால் அது ஏஐ வச்சு பண்ணேன் அப்படிங்கிறத நம்மளால் ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னும் தெரியும், அதை ஏஐ வச்சும் பில்ட் பண்ண தெரியும். ஏஐ வச்சு பில்ட் பண்ணதை உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியுன்றதுனால தேவைக்கேற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணிக்க முடியும். இப்படி தான் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத உங்களால் பில்ட் பண்ண முடியுமே தவிர, மேனுவலாகவே பண்ணணும்னு நினச்சாலுமே இப்போ பிரச்சனை ஆகிடும். ஏஐ வச்சு மட்டுமே பண்ணுவேன், எனக்கு ப்ராசஸ் தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனை ஆகிடும். ரெண்டுத்தையுமே நம்ம சைமல்டேனியஸாக பண்ணால் மட்டும்தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் சர்வைவ் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பயப்படாமல் இருக்கிறது தான். எப்போவுமே இயர்லியாக ஆக்ட் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல சர்வைவ் பண்ணியிருக்காங்க. பயந்துட்டு நான் இப்போ உட்காந்துட்டேன், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஓகே இப்படி தான் அது போக போகுது போலன்னு அப்போ நம்ம தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான வேயாக இருக்காது. அப்போது இப்போ என்ன நடக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போவே ஆக்ட் பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் நான் ஏதாச்சும் டெக்னாலஜி படிக்கணும், அதில் ஏஐ வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணும், அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், அதை எப்படி நான் டெவலப் பண்ணணும் மேனுவலாக அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எண்ட் டு எண்ட் கற்றுக்கிட்டு அதில் ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கைடன்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனாக ChatGPT, Claude மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து வெப்சைட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான கண்டினியூவேஷனாக அந்த ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, யார் ஏஐ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.